புகாரியில் வந்து இப்போ நான் சொல்ல போகிற செய்தி 1664 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அதில் என்ன வருதுன்னு சொன்னால், முஹம்மத் இப்னு ஜுபைர் இப்னு முத்தாயிம் சொல்றாரு. முஹம்மத் இப்னு ஜுபைர் இப்னு முத்தாயிம் இவர் தன் தந்தை வழியாக இந்த செய்தியை சொல்றாரு. தந்தை யாரு? ஜுபைர் இப்னு முத்தாயிம். இப்போ முஹம்மது இப்னு ஜுபைர் தாபியீன், ஜுபைர் இப்னு முத்தாயிம் சஹாபி. மகன் சொல்றாரு தந்தை வழியாக, குன்து அத்லுபு பஈரன் லி, நான் வந்து ஒரு ஒட்டகத்தை என்ன செய்தேன், எனது காணாமல் போன ஒரு ஒட்டகத்தை தேடிக்கொண்டிருந்தேன். எப்படின்னா அப்துல் து பஈரன் லி, என்ற ஒரு ஒட்டகம் காணாம போயிட்டு, எனது ஒட்டகம் உண்டு காணாம போயிட்டு. ஃபதஹப்து அத்லுபுஹு யௌம அரஃபா, அரஃபா தினம் அன்று அந்த ஒட்டகத்தை தேடி நான் போனேன். அரஃபா தினம் அன்று ஒட்டகத்தை தேடி போனேன். இப்ப இது எப்ப நடக்குது? ஜாஹிலியா காலத்துல. எப்ப நடக்குது? ஜாஹிலியா காலத்துல. ஜாஹிலியா காலத்துல அரஃபா தினம் அன்று ஒட்டகத்தை தேடி ஜுபைர் இப்னு முத்தையும் போனால், அரஃபா தினத்துல யார் இருப்பாங்க? குறைஷிகள் அங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவங்க பின்னால்தான் அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அல்லது மக்கள் போக முன்னால முஸ்தலிஃபாக்கு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க போயிடுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷியா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலம், இது இஸ்லாம் இறங்கப்படாத காலம், வஹி இறக்கப்படாத காலம். அப்ப ரசூலாங்களை எங்க இருக்கணும்? முஸ்தலிஃபால இருக்கணும், அப்படித்தானே? ஆனா இவர் தேடி போனா, ஃபரஐது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகிஃபன் பி அரஃபா, நபி அவர்கள் அரஃபாவில் நிற்பதை நான் கண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரஃபாவில் நிற்பதை கண்டேன். இது ஜாஹிலியா காலம். அரஃபாவில் நின்று கொண்டிருப்பதை நான் கண்டேன். ஃபகுல்து, நான் சொல்லிக் கொண்டேன், ஹாதா வல்லாஹி மினல் ஹும்ஸ் ஃபமா ஷஅனுஹு ஹாஹுனா, இவர் ஹும்ஸ், இவர் ஹும்ஸை சேர்ந்தவர். அதாவது ஹும்ஸ் என்ன அர்த்தம்? மார்க்கப்பட்டுள்ளவர்கள். ஹமாஸ், ஹமாஸ்ன்னு சொல்றோம். ஹமாஸ் என்ன தெரியுமா? அதாவது வேகம், கிளர்ச்சி, ஆர்வம், பற்று, இதுக்கு சொல்றது ஹமாஸ். மினல் ஹும்ஸ், இவர் அந்த லிஸ்ட்ல இவர் உள்ளவர். அப்படி உள்ளவர் ஃபமா ஷஅனுஹு ஹாஹுனா, இவர் ஏன் இங்க இருக்கிறாரு, இவர் ஏன் இங்க இருக்கிறாரு நான் அப்பொழுது சொல்லிக் கொண்டேன். இதை எப்ப சொல்றாரு? அவரு இஸ்லாத்தை ஏற்ற பின்னால சொல்றாரு. அப்படின்னா எதுக்கு சொன்னார் தெரியுமா? அப்பயே அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அப்பொழுதே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஒரு இல்ஹாம். இல்ஹாம்னா என்ன? இது நீ செய், இது பிழை, எல்லா மக்களும் எங்க நிக்கிறாங்களோ அங்க நில்லு, இதுதான் சரி, அப்படி என்ற உணர்வு அல்லாஹு தாலா என்ன செஞ்சா அப்பயே கொடுத்திருந்தான். எனவே மக்கள் செய்யறதுக்கு மாத்தமாகத்தான் எப்பொழுது சுன்னா இருக்க நினைச்சிடக்கூடாது. சில பொழுதுல மக்கள் செய்யறதுதான் சுன்னாவாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், எல்லா மக்களும் எங்கிருந்து போறாங்களோ அங்கிருந்து நீங்க போங்கன்றான். இங்க வசனத்தை பாருங்க, இங்க எப்படி அல்லாஹ் உங்களுக்கு ஏவியது போன்று அல்லாஹ் கட்டளை இட்டது போடலான்னு சொல்லாம அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், எங்க இருந்து மக்கள் போறாங்களோ அங்கிருந்து போங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? குறைஷிகள் மாதிரி நீங்க என்ன செய்வானா, போக வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப பெரும்பான்மையான மக்கள் தான் அங்க கூட. எனவே பெரும்பான்மை எல்லா இடத்திலும் ஹக்குக்கு மாத்தமா இருக்கும்ன்றது பிழை. பெரும்பான்மை எப்பயும் வழிகட்ட தான் பின்பற்றும்ன்றது பிழை. பெரும்பான்மையை வச்சோ சிறுபான்மையை வச்சோ ஹக்கு பாத்தில் என்ன செய்யறது இல்லை, தீர்மானிப்பது இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடம் அதைத்தான் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்கிறது. அப்ப பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, ஹாதா வல்லாஹி மினல் ஹும்ஸி ஃபமா ஷஅனுஹு ஹாஹுனா, இவர் வந்து அதாவது குறைஷிகளை சேர்ந்தவர். ஏன் இப்படி இருந்தேன் நான் அப்பொழுது சொல்லிக் கொண்டேன் அப்படி என்று ஜுபைர் இப்னு முத்தயிம் ரலியல்லாஹு சொல்றாங்க. இது நபி அவர்களுடைய ஜாகிலிய காலத்தை சேர்ந்து, அதாவது 40 வருடத்துக்கு முந்தைய காலத்திலே நபியோடைய வணக்க நிலை சம்பந்தமான ஒரு வரலாற்றை எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்கிறது. அப்படியா? சீராவுடைய மிக முக்கியமான பகுதி, சீராவுடைய மிக முக்கியமான பகுதி. என்ன பிரச்சனை சொன்னால், சீராவை தொகுக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் எதில் கவனம் செலுத்துவாங்கன்னா, சீரா வரலாற்றை சொல்வதில் மட்டும்தான் என்ன செய்வாங்க, கவனம் செலுத்துவாங்க. அவர் பிறந்தது, வளர்ந்தது, எப்படி, திருமணம், இப்படிதான் கவனம் செலுத்துவாங்க. அதை சம்பந்தப்படுற வணக்க வழிபாடுகள் விஷயங்களை சம்பந்தப்படுத்த மாட்டாங்க. ஆனால் சம்பந்தப்படுத்தினால் அது கொஞ்சம் உயிரோட்டமாக என்ன செஞ்சு இருக்கும், அது நல்லதாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த செய்தி சீரால வரக்கூடிய செய்தி, சீரா நூட்கள் என்ன செய்யாது, பெரும்பாலும் அது இடம்பெறாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஒன்று 40க்கு முந்தி, ஒன்று 40க்கு முந்தி இந்த செய்தி சொல்லுது. இரண்டாவது, முதலாவது ஹஜ் ஜாஹிலிய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹஜ். இரண்டாவது அவருடைய கடைசி வருடம், கடைசி வருடம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, 11ஆம் வருடம் மரணிக்கிறார் ரசூலுல்லாஹ். 10ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதம் ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹஜ். அப்ப 2 ஹஜ், 2 ஹஜ்னா இஸ்லாத்துல ஒரு ஹஜ், இஸ்லாம் கிடைச்ச பின்னால ஒரு ஹஜ். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதாவது அவங்களுடைய 40க்கு நபிப்பட்டத்துக்கு முந்திய கால பகுதியுடைய அந்த தொடர்கள்ல ஒன்று. அடுத்ததாக